அன்பான பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் எங்களை பாதுகாத்த மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த வேளையிலும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு தேவையையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தின் பொருளாதார நிலைமை என்ன, எங்களுக்கு எவ்வளவு தேவை, எந்த இடத்தில் பற்றாக்குறை இருக்கிறது என்பதையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் தேவைகளை மனிதர்களிடம் மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்காமல் தேவைகளை சந்திக்கிற தேவனாகிய உம்மை நோக்கி பார்க்கும் இருதயத்தை தாரும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்ற உம்முடைய வார்த்தையின்படி இன்று எங்களுடைய குறைவுகளை எல்லாம் நீர் நிறைவாக்குவீர் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, பண தேவைகளுக்காக நாளை என்ன செய்வோம் என்ற கவலை எங்களை ஆட்கொள்ளாதபடி புதிய வாசல்களை திறந்தருளும். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்றவரே, நாங்கள் எங்கள் தேவைகளை நினைத்து கவலைப்படுவதற்கு பதிலாக நீர் எங்கள் தேவைகளை சந்திக்க வல்லவர் என்பதை விசுவாசித்து வாழ கிருபை செய்யும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்ற வாக்கின்படி எங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். நாங்கள் செய்யும் வேலை சிறியதாக இருந்தாலும் அதை பெருக செய்யும். எங்கள் குடும்பத்தின் பொருளாதார நிலைமை உயரட்டும். பணத்தை ஞானமாக பயன்படுத்தும் அறிவை தந்து வீண் செலவு செய்யாமல் காத்தருளும். சம்பாதிப்பதிலும் சேமிப்பதிலும் செலவிடுவதிலும் கொடுப்பதிலும் உம்முடைய ஞானம் எங்களை வழி நடத்தட்டும். ஆண்டவரே, கடனில் சிக்கியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலையை தாரும். தவறான முதலீடுகள், ஏமாற்றங்கள், வீண் செலவுகள் ஆகியவற்றிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திற்கு தேவையான உணவு, உடை, கல்வி, மருத்துவம், பயணம், பிள்ளைகளின் தேவைகள் என ஒவ்வொரு தேவையையும் நீ சந்தித்தருளும். எங்களுக்கு தேவையானதை முன்பே அறிந்திருக்கும் எங்கள் பரம தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் புதிய வாசல்களை திறந்தருளும். எங்கள் குடும்பத்தில் பற்றாக்குறைக்கு பதிலாக நிறைவும், கடன் சுமைக்கு பதிலாக விடுதலையும் தாரும். எங்கள் பண தேவைகளை சந்திப்பதோடு மட்டும் நிறுத்தாமல் மற்றவர்களின் தேவைகளையும் சந்திக்கக்கூடியவர்களாக எங்களை மாற்றும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி மற்றவர்களுக்கு கொடுக்கிற இருதயத்தை தாரும். உம்மால் கிடைத்த ஆசீர்வாதங்களை உம்முடைய மகிமைக்காக பயன்படுத்த உதவி செய்யும். இன்றிலிருந்து என்ன செய்வேன் என்ற பயத்தை விட்டுவிட்டு என் தேவன் எனக்காக வழியை ஏற்படுத்துவார் என்ற விசுவாசத்தோடு வாழ அருள் புரியும். புதிய வேலை, புதிய தொழில் வாய்ப்பு, புதிய வருமான வழி, எதிர்பாராத உதவி, கடன் தீர்வதற்கான வழி என தேவையான ஒவ்வொரு வாசலையும் உம்முடைய சித்தத்தின்படி திறந்தருளும். எல்லாவற்றுக்கும் மேலாக பணத்தை விட உம்மை அதிகமாக நம்புகிறவர்களாக எங்களை மாற்றும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.